my repeated requests and advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல. மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்களை இந்த அரசு, முதல்வர், முதலமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு, முதல்வருடைய பண்பு. அதில் மாற்றமில்லை. நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர் ஜனகணமன என்னதான் பாடுவார். தற்போது இந்த ஆண்டிற்கான வணக்கம். RN ரவி vs தமிழ்நாடு. இந்த சர்ச்சை இன்னைக்கு நேற்று கிடையாது, தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை தமிழ்நாடாக கூறக்கூடாது, அதை தமிழகமாக பேச வேண்டும் என்று கூறிய அந்த விவகாரமாக இருக்கட்டும், அல்ல இன்னைக்கு அசெம்பிளியில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் அந்த உரையை அசெம்பிளியில் படிக்க மாட்டேன் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தையாக இருக்கட்டும், அதற்கு அவர் கொடுத்த வேடிக்கையான ஒரு ஒரு உரை தான் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதாவது நேஷனல் ஆந்தம், இதை வைத்து தான் நீங்கள் உங்களுடைய அசெம்பிளியை தொடங்க வேண்டும், அதை வைத்தே முடிக்க வேண்டும் என்று. ஏதோ சினிமா படத்திற்கு நீங்கள் போகும்போது திடீர் என்று இப்போ ஒரு 4-5 வருஷமாக நடக்கிறது, நேஷனல் ஆந்தமை அங்கே பாட விட்டது. அதே போன்று இவர் எங்கெல்லாம் இது போன்ற விவகாரத்தை திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அங்கே எல்லாமே இது நடக்கிறது. RN ரவிக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் நடக்கக்கூடிய இந்த இடைவெளியை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சினிமா கொட்டகை போன்று இவர் நினைக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை சார். ஏன்னா திடீர் என்று அனைத்து சினிமா ஹால்ஸ்லேயும் நேஷ்னல் ஆந்தத்தை போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஓகே, அங்கே படம் முடிகிறதுக்கு முன்னாடியே மக்கள் போயிடுவாங்க, அதனால் அங்கே பண்ணாங்க. சரி, தமிழ்தாய் வாழ்த்தை வைத்து தான் நீங்கள் எந்த விஷயத்தையுமே தொடங்குறது ஒரு வழக்கமாக இருக்குது. பட் இதே இடத்துல எப்படி நேஷ்னல் ஆந்தத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் பாடிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, சி ராகுல், 2 திங்ஸ். இது ஃபர்ஸ்ட் இந்த நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிறத அவர் ஒரு இஷ்யூ ஆக்குறதே டேக் டைவர்ஷன் பாலிசி அப்படிங்கிற மாதிரி, அதாவது திசை திருப்பும் ஒரு உத்தி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவருக்கு அவை தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு முறை தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பதில் அல்ல அவருக்கு பிரச்சனை அல்லது ஆர்வம். ரியல் இஷ்யூ அவருக்கு இந்த அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய உரையில் இருக்கக்கூடிய அம்சங்களில் அவர் முரண்படுகிறார். அவர் தெளிவா சொல்றாரு. அதாவது தகவல்கள், அப்புறம் தார்மீக அடிப்படையிலும் எனக்கு அதுல முரண் இருக்குங்கிறாரு. அதாவது ஐடியாலஜிக்கலாகவும் நான் முரண்படுறேன், புள்ளி விவரங்களின் அடிப்படையில், தகவல்களின் அடிப்படையிலும் நான் அதில் முரண்படுகிறேன் அப்படின்னு அவர் அதை கிறிஸ்டல் கிளியரா உடைச்சிட்டாரு. அப்போ அதுல என்னன்னா, லாஸ்ட் டைம் இதே பிரச்சனை தான் வந்துச்சு. திராவிட மாடல் அப்படிங்கறத அவரால் உச்சரிக்க முடியல, அவர் அதுல முரண்படுகிறார். காமராஜர், பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் சொத்துக்கள், தமிழ்நாடு மக்கள் பெருமளவு நேசிக்கக்கூடிய ஆளுமைகளினுடைய பெயர்களை உச்சரிக்க அவர் மறுக்கிறார். விவேகானந்தரை கோட் பண்ணார். சோ இந்த மாதிரி அவர் தொடர்ச்சியாக இந்த அரசுக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. இந்த சித்தாந்தத்தை சொல்லித்தான் அவங்க தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த சித்தாந்தத்தை தான் அவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த சித்தாந்தத்தை அவங்களுடைய ஆளுநர் உரையில வெளிப்படும். அது ஆளுநருக்கு முரணாக இருக்கிறது. அப்ப ஆளுநருக்கு அவருடைய வாயால் அவர் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க தயங்குகிறார். அவருடைய வாயால் அவருக்கு காமராஜர் பேரை சொல்றதுக்கு அவருக்கு மனசு இல்லை, பெரியார் பேரை சொல்றதுக்கு மனசு இல்லை. அதே மாதிரி இது லாஸ்ட் டைம். அதே மாதிரி இம்முறை என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, CAA நம்முடைய குடியுரிமை திருத்த சட்டம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாது அப்படின்னு ஆளுநர் உரையில இருக்கு. அப்போ இதெல்லாம் அவருக்கு ஏற்பில்லாத விஷயங்கள். இதுல அவருக்கு ஏற்புடைய கருத்து இல்லை. அவருடைய கருத்து வேற. அவரை பொறுத்தவரை CAA அமல்படுத்தப்படணுங்கிறது அவருடைய கருத்து. அவரை பொறுத்தவரை நீட் வேணும் என்பது அவருடைய கருத்து. ஆனா ஆளுநர் உரையில என்ன இருக்கும்? நீட்டிலிருந்து விலக்களிக்க கோரி தீர்மானம் இருக்கும். ஒன்றிய அரசு வலியுறுத்துவாங்க. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? தனக்கு உடன்படாத இந்த செய்திகளை நான் வாசிக்க தயாரா இல்ல, அதுதான் அவருடைய செய்தி. சரி, அப்புறம் ஏன் சார் நேஷனல் ஆந்தம் பிடிச்சி கேட்டுட்டே இருக்கிறாரு? ஏன் தேசிய கீதம் திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னா, ரொம்ப ஈஸி. நீங்க எப்படியும் இந்த அரசு இருக்கிற வரைக்கும் இதுதான் உரை மீன்ஸ் இந்த அம்சங்கள் தான் இருக்க போகுது. அப்போ நான் அவையில இருக்கவே விரும்பல.
நான் வந்த உடனே நான் அப்படியே கிளம்பிடுவேன். அப்போ ஒரு சர்ச்சை வருது. என்ன சர்ச்சை? போன முறை ஒரு சர்ச்சை வந்துச்சு, தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார். அப்ப அவர் வழியிலேயே போய் அவரை கேள்விகளால நம்ம இங்க தமிழ்நாடு லாக் பண்ணுச்சு. நீங்க பெரிய தேசபக்தி பாடம்லாம் எடுப்பீங்களே, ஏன் பாதியில இருந்துச்சு ஓடுனீங்க? தேசிய கீதம் பாடுற வரைக்கும் இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்ப அவர் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் கையில் என்ன எடுத்தாரு அப்படின்னா, தேசிய கீதத்தை முதலியே பாடிடுங்க. தேசிய கீதம் முதலிலேயே பாடப்பட வேண்டும் என்று அவர் கேட்பது, தேசிய கீதத்தை நீங்க முதலியே பாடுங்க, நான் முதலியே ஓடுறேன். அவ்வளவுதான், நீங்க பாடுங்க, நான் ஓடுறேன். ரொம்ப எனக்கு உங்களுடைய இந்த உரையில எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லைங்கிறத ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அப்சல்யூட்லி தெளிவா இருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு அவரை நான் இன்னும் ஷார்ப்பா நான் உடைக்கிறேன். அதை அவருடைய எண்ணம் அதுதான், நான் உறுதியா சொல்றேன். அதுக்கு நான் இன்னும் ஷார்ப்பா அவர் வைத்த வாதங்களிலிருந்தே நான் உங்களுக்கு அதற்கான சான்றுகளையும் தரவுகளையும் நான் தரேன், எடுத்துக்காட்டுகளையும். இன்னைக்கு என்ன சொல்றாரு, நான் எனக்கு இந்த இதுல உடன்பாடு இல்லை, எனக்கு இந்த உரையில உடன்பாடு இல்லை, அதில் இடம்பெற்றிருந்த தகவல்கள் தார்மீக அடிப்படையிலும் எனக்கு உடன்பாடு இல்லை, தகவல்களின் அடிப்படையிலும் உடன்பாடு இல்லை. ஆயினும் நான் அமைதியாக இருந்தேன். ஆளுநர் உரையை சபாநாயகர் வாசித்து முடிக்கும் வரை. ஏன்னா சபாநாயகர் வாசித்து முடிச்ச உடனே தேசிய கீதம் போடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். சபாநாயகர் வாசித்து முடித்தவுடன் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்ற நம்பிக்கை தான் நான் எழுந்து நின்றேன். ஆனால் சபாநாயகர் என் மீதான விமர்சனங்களை வைக்க தொடங்கி விட்டார். அதனால் நான் வெளியேறினேன்கிறார். உங்களுக்கு சொல்றது புரியுதுங்க? அப்ப அவருடைய ஒரே நோக்கம் என்னன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நீங்க முதலே தேசிய கீதம் பாடிட்டீங்கன்னா நான் முதலே போடுவேன், தேசிய கீதம் பண்றீங்க. அதனால நான் கடைசி வரைக்கும் வேற வழி இல்லாம உட்கார்ந்துருந்தேன். நான் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருந்துச்சு இந்த குற்றச்சாட்டை தவிர்க்கிறதுக்காக தானே தவிர, நீங்க அப்பவும் பாடல அப்படின்னு நான் எந்திச்சு போறேங்கிறாரு. அப்போ அவருடைய நோக்கம் என்பது தேசிய கீதம் முதலில் பாடப்பட வேண்டும் என்பது அல்ல. அவருக்கு அவையில இருப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை, ஆளுநர் உரையை வாசிப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. சோ தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடியே போயிட்டாருன்னு விமர்சனத்தையும் தவிர்க்கணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் போறேன், நான் முதலே போறேன், அதுக்கு முன்னாடி நீங்க பாடிடுங்க. இவ்வளவுதான். இதுதான் அவர் தேசிய கீத பிரச்சனை திசை திருப்புவது. அப்பாவு அவர்கள் ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சாரு. யூனோ, நீங்கள் கோட்ஸியோடைய ஃபாலோவர்ஸ், ரைட், ரொம்பவே தெளிவாக அவருக்கு முன்னாடி எடுத்து வச்ச விஷயம், அதாவது பக்கத்தில் அவர் உட்கார்ந்துருக்காரு, எங்களுடைய அரசியலுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மாற்றங்கள் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் அமைதியாக இருந்தாரா, இல்லை அவரை ஒரு கார்னர் பண்ணக்கூடிய விஷயத்த டிஎம்கே அண்ட் ஸ்பீக்கர் பார்த்தாரா என்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, இன்னைக்கு அவர் ஆளுநர் மாளிகை ஒரு செய்தி குறிப்பை கொடுத்திருக்கிறது. அதுல சபாநாயகருடைய செயல் வரம்பு மீறிய செயல், மரபை மீறிய செயல் அப்படின்னு விமர்சித்திருக்கிறார்கள். அதாவது ஆளுநர் எழுந்து நிற்கிறார், ஆளுநரை நோக்கி சாவர்கர் வழியில் வந்தவர்கள், கோட்சேவின் வழியில் வந்தவர்கள், இவர்களுக்கு எந்த விதத்திலும் குறைந்ததல்ல தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது நேரடியாக ஒரு ஐடியாலஜிக்கல் வார் தான், தத்துவார்த்த ஒரு போர். நீங்க கோட்சே சாவர்கர் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நாங்க அப்படி இல்லை அப்படிங்கறத அவர் சபாநாயகர் டிக்ளேர் பண்றாரு. சபாநாயகர் அதை டிக்ளேர் பண்ணலாமா, சபாநாயகர் அது போன்ற விமர்சனங்களை வைக்கலாமா, சபாநாயகர் இவற்றை பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க பலரும். சபாநாயகர் அதை சொல்வது மரபு இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஓகே, ரைட்னு வச்சுக்கலாம், சரின்னு வச்சுக்கலாம். ஆனால் ஆளுநர் இப்படி நடந்துக்கிறது மரபு இல்லையே. உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல வேணா நான் பேச வேண்டியிருக்குது. உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் புரியுது, அந்த லாங்குவேஜ் தான் நானும் பயன்படுத்த வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறேன். நான் சொல்றது தமிழ்நாட்டை சொல்றேன். அப்ப தமிழ்நாடு சட்டமன்றமும் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களும் சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் ஒரு இடத்துக்கு எப்ப தள்ளப்படுறாங்கன்னா, நீங்க மதிக்கலையே, நீங்க மரபையை மதிக்க மறுக்கிறீங்களே. இப்ப போன முறை கூட எடப்பாடி பழனிசாமி கூட இந்த விமர்சனத்தை வைத்தார். சபாநாயகரை போல் செயல்படுவதில்லை, சட்டப்பேரவை தலைவரை அமைச்சர்கள் பேச வேண்டியவற்றையெல்லாம் அவர் பேசுகிறார், அவர் எங்கள் மீது விமர்சனம் வைக்கிறார் அப்படின்லாம் சொன்னாரு. மரபு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு அதே எடப்பாடி பழனிசாமியிடம் ஆளுநர் மரபை மீறி இவ்வாறு செயல்பட்டிருக்கிறாருன்னு கேட்கறாங்க. அவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். இதை பத்தி என்ன கேட்காதீங்கிறாரு. நான் எதிர்கட்சி தலைவர், இதுல நான் என்ன பதில் சொல்றதுன்னு போயிட்டாரு. அவர் அங்கேயே தன்னுடைய இருக்கை பிரச்சனை தான் பேசுறாரு. அப்போ சபாநாயகர் மரபை மீறி விட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஒருவேளை ஆளுநர் மாளிகை வைக்கும் என்று சொன்னால் அது வினை அல்ல, அது எதிர்வினை தான். சட்டப்பேரவை தலைவர் ஆட்சியது எதிர்வினை. வினை எங்கிருந்து வந்துச்சு? நீங்க செய்தது வினை, இது எதிர்வினை. நீங்க இதற்கு முன்பும் இதே மாதிரி பண்ணீங்க, இப்பவும் இதே மாதிரி பண்றீங்க. அது மரபு மீறல் இல்லையா?
அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு ஆளுநருக்கு எதற்கு மக்கள் வரி பணத்துல சம்பளம், எதுக்கு இவ்வளவு இத்தனை ஏக்கர் இடம் ராஜ்பவன், எதுக்கு அவ்வளவு பெரிய மாளிகை, எதற்கு அவ்வளவு காவல்துறை பாதுகாப்பு? இந்த ஆளுநர் உரையை கூட வாசிக்க மாட்டீங்கன்னா ஏங்க நீங்களும் நானும் கேட்க மாட்டோமா? நம்ம அலுவலகத்துல இப்போ நான் தமிழ் கேள்வியில ஒரு 4 தோழர்கள் வேலை பணியாற்றுகிறார்கள் என்னோடு அப்படின்னா, 4 தோழர்களுக்கும் நம்ம வந்து மாதமானா என்ன செய்யறோம், ஊதியம் கொடுக்கிறோம். அப்ப ஊதியம் அவங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை அவங்க செய்யல. ஒரு கேமராமேனோட வேலையை செய்ய மாட்டேங்கிறாரு. நான் கேமராவெல்லாம் டைரக்ட் பண்ண மாட்டேன், இயக்க மாட்டேன், நான் எடிட்டிங் பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அடுத்த கேள்வி நான் என்ன கேட்பேன், எதுக்கு உனக்கு சம்பளம் தரலாம்ப்பா, வேலை செய்ப்பா, கேட்போமா மாட்டோமா? அந்த கேள்வி தானே. இப்ப மக்களின் வரி பணத்துல இருந்து ஆளுநருக்கு சம்பளம் போகுது. அப்ப ஆளுநருடைய வேலை என்ன, இதை வாசிக்கிறது. இதே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தப்பு இல்ல, உங்களுக்கு உரிமை. நான் சொல்றேன் உங்களுக்கு 100 விழுக்காடு உரிமை இருக்குது. இந்த திராவிடியன் ஐடியாலஜியை ஏத்துக்கணும், அல்லது இந்த அரசு கொடுக்கக்கூடிய அம்சங்களில் இருக்கக்கூடியவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு எந்த கட்டாயமும் இல்லை, தப்பு இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், ரொம்ப எளிது, நீங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன் சிரமப்படணும், வேலையை ரிசைன் பண்ணுங்க சார். இதான கேள்வி வருது அடுத்தது. அப்போ அல்லது நான் என்ன சொல்றேன், நீங்க வாங்க, உங்க தத்துவம் தான் சிறந்தது நீங்க முடிவு பண்றீங்களா, ரிசைன் பண்ணிட்டு தேர்தல் அரசியலுக்கு வாங்க, மக்கள்கிட்ட போய் பேசுங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் ஏற்பில்லாத கருத்துக்கள், உடன்பாடு இல்லாத கருத்துக்கள்னு நீங்க எப்படி அண்ணாமலை வந்து தேர்தல் அரசியல் களத்துல வந்து திமுக விமர்சிக்கிறாரோ, அதிமுக தேர்தல் அரசியல் களத்தில் நின்று திமுக விமர்சிக்கிறதோ, அதே மாதிரி ஆர்.என். ரவியின் தேர்தல் அரசியல் களத்துக்கு வந்துட்டு விமர்சிக்கணும். அது இல்லாம நீங்க ஆளுநரா உட்காந்துக்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு நீங்க வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னா இது முற்றிலும் மரபு மீறிய செயல், வன்மையாக கண்டிக்கத்தக்க. தேங்க்யூ so much சார். தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.